கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை என்று ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார். சாலமோனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவரே கேட்கிறார், நீ விரும்பினதை கேளப்பா என்று. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீங்க கொடுத்ததான இந்த மக்களை நல்லபடியாக ஆட்சி செய்வதற்கு ஏற்ற ஞானம், அந்த உணர்வை, அந்த அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க என்று கேட்டான். இந்த வேண்டுதல் ஆண்டவருடைய பார்வைக்கு மிக சந்தோஷத்தை கொடுத்தது, ஆச்சரியத்தை கொடுத்தது. எல்லாரும் தீர்க்காயுசை கேட்பாங்க, ஐஸ்வர்யத்தை கேட்பாங்க, பலவிதமான இப்படிப்பட்ட காரியத்தை கேட்பாங்க, நீண்ட ஆயுளெல்லாம் கேட்பாங்களே, ஆனால் நீயோ ஞானத்தை கேட்டையே என்று சொல்லி அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார். அன்பானவர்களே, சரியான வேண்டுதல் பெரிதான காரியத்தை செய்தது. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களும் ஆண்டவரை பிரியப்படுத்தும் வண்ணமாக அமையட்டுமே. நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உனக்கும் எனக்கும் தேவை இன்னதென்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர் எல்லா காரியங்களையும் சிலுவையிலே முடித்து தீர்த்து விட்டபடியினால் அவருக்கு இனி வரக்கூடியதான நாட்களிலே நாம் நன்றி பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக எழும்பலாமே. ஆண்டவரே செய்யும் செய்யும் என்று கேட்கின்ற இடத்தில் இல்லை, ஆண்டவரே நீர் எனக்காக செய்து முடித்து விட்டீர், நன்றி ஆண்டவரே என்று சொல்வதுதான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடியதான சரியான வேண்டுதல். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய மனசை பார்த்திருக்கிறார், இருதயத்தை பார்த்திருக்கிறார். அவருக்கு இன்னதென்று தெரியும். ஆகவே ஆண்டவரிடத்தில் சரியான காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். எது சரியான காரியம்? அவர் செய்து முடித்ததுக்கு நன்றி சொல்வது மட்டுமே. ஆகவே சிலுவையில் எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று அதிகமாக நன்றி பலிகளை செலுத்துவோம். அந்த நன்றி பலிகள் தான் மிக பெரிய பெரிய காரியங்களை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆம், ஆண்டவர் உங்களுக்கானதை செய்து முடித்து விட்டார். அதின் காலத்தில் அந்தந்த காரியம் உங்களுக்கு தேவையானது வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அவர் செய்து முடித்ததை நாம் உட்கொள்ளக்கூடியதான இடத்துல தான் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக சிறிய ஜெபத்தை வைத்து பெரிய காரியத்தை சாலமோன் பெற்றுக்கொண்டான். அந்த காரியத்தில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சாலமோன், நீ உனக்கு முன்னால உனக்கு சரியானவன் இல்லை, உனக்கு பின்னாலேயும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிறக்க போவதில்லை என்று மிகப்பெரிய ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கை சாலமோனுக்கு கொடுத்தார். ஆகவே நம்முடைய தேவன் ஒரு மனிதனுடைய ஜெபத்திற்கு எப்படியெல்லாம் பதில் கொடுக்கிறார் என்று பாருங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாதா? உங்களுடைய விண்ணப்பம் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை கொண்டு வந்து தராதா? நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு முடிவு வராதா? நிச்சயம் வரும். அருமையானவர்களே, தேவன் உங்கள் மேலே அதிகமாக அன்பு வைத்திருக்கிறபடினால் அந்த அன்பு காரியத்தில் ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே மனம் தளராதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையோடு நன்றி பலிகளை அதிகமாக செலுத்துங்கள். நல்லதே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நீர் செய்து முடித்த உம்மாருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை நாங்கள் நினைத்து நன்றி சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறீர். இந்த நன்றி பலிகள் எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்த தெய்வத்துக்கு எல்லாவற்றையும் அதின் காலத்திலே கொடுக்கவும் தெரிகிறது என்று நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு முன்குறிக்கப்பட்டபடியே காரியங்கள் கைகூடி வரும். நன்மைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் தொடரும். எங்கள் வாழ்வு சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கும். இறுதி வரை கர்த்தாவே உங்கள் நாம மகிமைக்கென்று சாட்சியாய் எழும்ப பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு
அனுக்கிரகம் பண்ணுகிறேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற துக்கம் மாறட்டும். சந்தோஷ, சமாதானம், ஆறுதல், சுகம், விடுதலை, வெற்றி உண்டாகட்டும். எல்லாரும் சுகத்தோடு எழும்பி பிரகாசிப்பார்களாக. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.